Hello all, welcome to RMIC Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல miscellaneous topics in news last week பார்க்க போறோம். As usual, first list of topics பார்க்கலாம். ஏன் இந்த topic newsல இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டாபிக்ல போய் டீடைல்டா பேசலாம். So first, Comprehensive Nuclear Test Ban Treaty Organization. ஈரான்ல வந்து நியூக்ளியர் டெஸ்ட் ரூமர்ஸ் வந்து ஸ்பார்க் ஆகும்போது இன்டர்நேஷனல் மானிட்டரிங் சிஸ்டம் ரெஃப்யூட்டட் இட் ன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ நவ் லெட் அஸ் நோ அபவுட் திஸ். அதுக்கப்புறம் அசெட் ரிகவரி இன்டர் ஏஜென்சி நெட்வொர்க் ஏஷியா பசிபிக். இது வந்து இந்தியா ரிப்ரசன்டட் பை இடி பிகம் ஸ்டீரிங் கமிட்டி ஆஃப் திஸ் ன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்தியா ஹோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏஷியன் புத்திஸ்ட் சமிட், மெய்டன் ஏஷியன் புத்திஸ்ட் சமிட்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ லெட் அஸ் நோ அபவுட் திஸ். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வந்து உங்களுக்கு they re-elected India as president of coming assembly ன்னு சொல்லி கூட ஒரு நியூஸ் இருந்தது. அதனால நம்ம இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சில். இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சில் ஏன் நியூஸ்ல இருந்துச்சுன்னா, துர்கேஷ் அரண்யா நேஷனல் பார்க் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் becomes the first one to receive certification under first geological park to receive certification under இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சில் అని சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ நம்ம துர்கேஷ் அரண்யா அந்த ஜியாலஜிக்கல் பார்க் பற்றி அந்த லொக்கேஷன் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து இங்கே கிரீன் பில்டிங் கவுன்சில் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் CTBTO, காம்ப்ரஹென்சிவ் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் 1996 வந்திருக்கு. எதுக்கு? டு வெரிஃபை தி பேன் ஆஃப் நியூக்ளியர் டெஸ்ட் அண்டர் காம்ப்ரஹென்சிவ் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி. ஓகேங்களா? ஸோ நியூக்ளியர் டெஸ்ட்னு வந்து பேன் பண்ணுறாங்களே இல்லையான்னு சொல்லி ஒரு இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் சிஸ்டம் வச்சு நம்ம வந்து அந்த வெரிஃபை பண்ணணும்னு சொல்லி தான் இந்த ஆர்கனைசேஷன் வந்திருக்கு. ஓகேங்களா? அது வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு 4 ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிலரி சீஸ்மிக் ஸ்டேஷன். இது வந்து அண்டர் கிரவுண்ட் டெஸ்ட் எங்கேயாவது பண்ணுறாங்களா, அண்டர் கிரவுண்ட் எக்ஸ்ப்ளோஷன் நடக்குதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இன்னொன்று வந்து ஹைட்ரோ அக்கௌஸ்டிக் ஸ்டேஷன்ஸ். இது வந்து அண்டர் வாட்டர் ஏதாவது டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, அண்டர் வாட்டர் எக்ஸ்ப்ளோஷன்ஸ்னு வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இன்னொன்று வந்து இன்ஃப்ராசவுண்ட் ஸ்டேஷன்ஸ். ஓகே, இது வந்து அல்ட்ரா லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக வந்தது ஸ்டேஷன்ஸ். ஓகேங்களா? திஸ் 3 ஆர் மெயின் திங். இன்னொன்று என்னன்னா, அட்மாஸ்பியரில் வந்து ஏதாவது எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நடக்கும்போது ரேடியோ ஆக்டிவ் பார்ட்டிகல்ஸ் வருமா, அது வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற ரேடியோ நியூக்ளைன் ஸ்டேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அண்டர் வாட்டர், அண்டர் கிரவுண்ட், அட்மாஸ்பியர் அண்ட் அதர் சவுண்ட் வேவ்ஸ் டிடெக்ட் பண்ணி நியூக்ளியர் டெஸ்ட்னு வந்து எங்கேயாவது பண்ணுறாங்களா இல்லையா, பேன் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி மானிட்டர் பண்ணுவாங்க இன்டர்நேஷனல் மானிட்டரிங் சிஸ்டம் ஆஃப் CTBTO. ஓகேங்களா? அதெல்லாம் பண்ணுறதுக்காக இருக்கிற ஆர்கனைசேஷன் தான் CTBTO. ஓகே, ஸோ நோ அபவுட் திஸ். அதுக்கப்புறம் அசெட் ரிகவரி இன்டர் ஏஜென்சி நெட்வொர்க் ஏஷியா பசிபிக். இது வந்து என்னன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ட்ரேசிங் ஆஃப் கிரைம் ப்ரொசீட்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராடர் கொலாபரேஷன் தேவைப்படுது. கரெக்டாக கிராஸ் பார்டர் கொலாபரேஷன் தேவைப்படுது. ஸோ இந்த ஏஷியா பசிபிக் ரீஜியன்ஸில் வந்து இந்த மாதிரி அசெட் ரிகவரி, ட்ரேசிங் ஆஃப் அசெட்ஸ், ஓகேங்களா, கான்ஃபிஸ்கேஷன் ஆஃப் தோஸ் ப்ராப்பர்ட்டிஸ், ஓகேங்களா, இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இன்டர் ஏஜென்சி நெட்வொர்க் தான் என்ன, ஏஷியா பசிபிக் இன்டர் ஏஜென்சி நெட்வொர்க். திஸ் வில் பி அலைனிங் வித் G20's கோல்ஸ் ஆஃப் இந்தியா as well. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபியூகேட்டிவ் எக்கானமிக் அஃபெண்டர்ஸ் வந்து நம்ம இது பண்ணணும்னு சொல்லி நிறைய பேசுகிறோமா, அதுக்கெல்லாம் வந்து திஸ் நெட்வொர்க் வில் பிளே ஏ வெரி கீ ரோல். இப்போ இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச், இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்சேஞ்ச், கோஆபரேஷன் இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு க்ரைம்னு வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி அந்த அசெட்னு வந்து ரிகவர் பண்ணி அந்த இது வந்து நம்ம கான்ஃபிஸ்கேட் பண்ணி ப்ரொசீட் பண்ண முடியும். கரெக்டாக? அதுக்காக வந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ ஏஷியன் புத்திஸ்ட் சமிட், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் புத்திஸ்ட் கான்ஃபெடரேஷன், அவங்க 2 பேரும் சேர்த்து தான் வந்து இது வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, இதோட மெயின் தீம் என்னன்னா, ரோல் ஆஃப் புத்த தர்மா இன் ஸ்ட்ரென்தனிங் ஏஷியா. ஓகேங்களா? ரோல் ஆஃப் புத்த தர்மா இன் ஸ்ட்ரென்தனிங் ஏஷியா. ஓகே, ஸோ இதுதான் வந்து அவங்க
தீமா வச்சு முன்னாடி போறாங்க. ஸோ புத்திசமோட ஆர்ட், ஆர்கிடெக்சர், ஓகேங்களா, அவங்களோட ரெலிக்ஸ், அதுக்கப்புறம் இப்போ ப்ரெசென்ட்டா என்ன சேலஞ்சஸ் வந்து புத்திசம்ல இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு என்ன பண்ணணும் எல்லாமே இதுல வந்து இது பண்றாங்க. ஸோ எப்படி அதோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், அதோட ரிலீக்ஸ், அதோட டீச்சிங்ஸ் எப்படி ப்ரெசென்ட் டேக்கு ரிலவெண்டா இருக்கு, ஸோ என்ன சேலஞ்சஸ் எல்லாமே இந்த சம்மிட்ல வந்து இது பண்றாங்க. ஓகே, நீங்க வந்து முக்கியமா தீம் தெரிஞ்சுக்கோங்க. யாரு வந்து இது பண்றாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இன் கொலாபரேஷன் வித் இன்டர்நேஷனல் புத்திஸ்ட் கான்ஃபெடரேஷன். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு பாரத் மண்டபம் நியூ டெல்லியில தான் வந்து இது நடந்துட்டு இருக்கு. அண்ட் திஸ் இஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் இந்தியாஸ் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. ஓகேங்களா, ஸோ தீம்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரோல் ஆஃப் புத்ததாமா இன் ஸ்ட்ரென்தனிங் ஏஷியா, இதுதான் நம்ம பேசுறோம். கரெக்டா? அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், இது வந்து யுஎன்எஃப்சிசி ஓட COP21ல ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் ஸ்டீரிங் மெம்பர்ஸ் யாரு? இட் இஸ் ஸ்டீர்ட் பை இந்தியா அண்ட் பிரான்ஸ். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து குருகிராம் இந்தியாவில் தான் இருக்கு. ஓகேங்களா, எதுக்கு இது வந்திருக்கு? இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் சோலார் டெக்னாலஜின்னு வந்து ப்ரமோட் பண்ண முடியும். இப்போ வந்து டிரான்சிஷன் டு கார்பன் நியூட்ரல் மெத்தட்ஸ் சொல்லி நிறைய பேசுறாங்க. ஸோ சோலார் டெக்னாலஜி, யூசேஜ் ஆஃப் தட், சோலார் ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணி பேசி ப்ரமோட் பண்ணாதான் உண்டுன்னு சொல்லி தான் இது வந்து இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து என்னென்ன ரிப்போர்ட்ஸ் வந்து இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வில் பி ரிலீசிங் சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, 3 மெயின் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அது வந்து வேர்ல்டு சோலார் மார்க்கெட் ரிப்போர்ட் இஸ் ஒன். வாட் ஆர் த அதர் 2 ரிப்போர்ட்ஸ், மெயின் ரிப்போர்ட்ஸ் சொல்லி ப்ளீஸ் ஃபைண்ட் அவுட் அண்ட் கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. ஓகேங்களா, அண்ட் இப்போ குளோபல் சோலார் ஸ்டாக் டேக் ரிப்போர்ட் கூட கம்பைல் பண்ணி விட போறாங்க. அதுக்கப்புறம் குளோபல் சோலார் ஃபெசிலிட்டி இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க. ஸோ தே ஆர் ஒர்க்கிங் ஆன் திஸ் சோலார் டெக்னாலஜி. அண்ட் ஸ்டீரிங் மெம்பர்ஸ் இந்தியா அண்ட் பிரான்ஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் குருகிராம், அண்ட் யுஎன்எஃப்சிசி COP21ல ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சில். ஓகேங்களா, இது வந்து இட் இஸ் பிரீமியர் சர்டிஃபிகேஷன் பாடி at Hyderabad, located at Hyderabad, headquartered at Hyderabad ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, வேர்ல்ட் கிரீன் பில்டிங் கவுன்சில்ல இருக்கிற போர்டில் வந்து ஒரு 5 கண்ட்ரிஸ் இருக்குன்னா the one among them is Indian Green Building Council. ஓகேங்களா, கிரீன் பில்டிங்னா என்ன? built with environment friendly or sustainable products. ஓகேங்களா, ஸோ அந்த green built environment இருக்கும். that will be there when we say that as green building. ஓகேங்களா, ஸோ இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் பண்றதுக்கு ரேட்டிங் வந்து இவங்க வச்சுட்டு ஒரு சில ஃபேக்டர்ஸ் வைப்பாங்க. ஓகேங்களா, எனர்ஜி எஃபிஷியன்சி எப்படி இருக்கு, வாட்டர் எஃபிஷியன்சி எப்படி இருக்கு, கிரீன் இனிஷியேட்டிவ், ஸ்மார்ட் இனிஷியேட்டிவ்ஸ் என்னவா எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஹைஜீன் அண்ட் சானிடேஷன் எப்படி இருக்கு, இதெல்லாம் ரேட்டிங்ஸ் எல்லாம் பார்த்து, இதெல்லாம் கேட்டகரிஸ்ல ரேட் பண்ணி ரேட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி இந்த நியூ பில்ட் சஸ்டைனபிள் என்வாயன்மெண்ட் அண்ட் கிரீன் என்வாயன்மெண்ட் ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இந்த கவுன்சில் இருக்கு. ஓகேங்களா, ஸோ தட் வில் பி டூயிங் தட். ஸோ இட் இஸ் அ பிரீமியர் சர்டிஃபிகேஷன் பாடி. ஓகேங்களா, headquartered at Hyderabad. It will be checking these categories which are required to promote this green building, and on the categories la rating kodutittu oruvela they satisfy the rating criteria and idella sonna they'll be giving the certificates. Okay, so World Green Building Council la irukra 5 countries la this is one, board la irukra 5 countries la this is one. Okay, so know about this. So now let us go for a quick revision. So Comprehensive Nuclear Test Ban Treaty Organization, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வியன்னா, ஆஸ்திரேலியா இருக்கு. ஓகேங்களா, இது வந்து 1996ல ஃபார்ம் ஆயிருக்கு டு வெரிஃபை தி நியூக்ளியர் டெஸ்ட் பேன்ஸ் அண்டர் காம்ப்ரஹென்சிவ் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி தான் இந்த ஆர்கனைசேஷன் வந்திருக்கு. இதுல இருக்கிற இன்டர்நேஷனல் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து அவங்க ஒரு 4 வச்சிருக்காங்க டு டிடெக்ட் அண்ட் வெரிஃபை திஸ் நியூக்ளியர் டெஸ்ட் பேன்ஸ். அதுல வந்து ஆக்சிலரி சீஸ்மிக் ஸ்டேஷன் ஒன்று, அண்டர் கிரவுண்ட் எக்ஸ்ப்ளோஷன்ஸ்னு டிடெக்ட் பண்ணுறதுக்காக. இன்னொன்று வந்து ஹைட்ரோ அக்கௌஸ்டிக் ஸ்டேஷன், இது வந்து அண்டர் வாட்டர் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக. இன்னொன்று வந்து இன்ஃப்ரா சவுண்ட் ஸ்டேஷன், இது வந்து எதுக்குன்னா வெரி லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவ்ஸ் எல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக. இன்னொன்று வந்து ரேடியோ நியூக்ளியைட் ஸ்டேஷன்ஸ், இது வந்து அட்மாஸ்பியரில் நடக்கிற எக்ஸ்ப்ளோஷன்ஸ்ல வர ரேடியோ ஆக்டிவ் பார்ட்டிகல்ஸ்னு வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, அதுக்கப்புறம்
அசெட் ரிகவரி இன்டர் ஏஜென்சி நெட்வொர்க் ஏஷியா பசிபிக். இந்த ஏஷியா பசிபிக் ரீஜியன்ஸில் வந்து க்ரைம்னு வந்து ட்ராக் பண்ணி அசெட் ரிகவரி பண்ணி கான்ஃபிஸ்கேட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச், இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆபரேஷனுக்காக வந்த ஏஜென்சி தான் இது. ஓகேங்களா? ஸோ நோ அபவுட் திஸ். ஓகே, திஸ் வில் கிரேட்லி அலைன் வித் G20 கோல்ஸ். இந்த ஃபியூகிட்டிவ் எக்கானமிக் அஃபெண்டர்ஸ் எல்லாம் நம்ம பேசுகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏஷியன் புத்திஸ்ட் சம்மிட், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் இன்டர்நேஷனல் புத்திஸ்ட் கான்ஃபெடரேஷன் டுகெதர் இவங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஏஷியன் புத்திஸ்ட் சம்மிட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தீம் என்னன்னா ரோல் ஆஃப் புத்ததாமா இன் ஸ்ட்ரென்தனிங் ஏஷியா. ஸோ இட் இஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் இந்தியாஸ் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. இதில் வந்து புத்தாவோட டீச்சிங் என்ன, அவங்களோட ஆர்ட், ஆர்கிடெக்சர், ரிலிக்ஸ், சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை புத்திஸ்ட், இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ், சோலார் டெக்னாலஜி ப்ரமோட் பண்ணணும், அந்த டிரான்சிஷனை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் UNFCCC COP21 தான் இது ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் ஸ்டேட் பை இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ், ஹெட் குவார்ட்டர்ட் அட் குருகிராம், இந்தியா. ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் வந்து 3 மெயின் ரிப்போர்ட்ஸ் விடுறாங்க. அதில் ஒன்று வேர்ல்ட் சோலார் மார்க்கெட் ரிப்போர்ட், அனதர் 2 ரிப்போர்ட்ஸ் ப்ளீஸ் ஃபைண்ட் அண்ட் கமெண்ட் டவுன். அதுக்கப்புறம் இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சில், திஸ் இஸ் ஹெட்குவார்ட்டர்ட் அட் ஹைதராபாத். ஓகேங்களா? இது வந்து இட் இஸ் அ ப்ரீமியர் சர்டிஃபிகேஷன் பாடி. என்ன பண்ணும், ஒரு சில கேட்டகரிஸ் இருக்கும். ஓகேங்களா? வாட்டர் எஃபிஷியன்சி, எனர்ஜி எஃபிஷியன்சி, கிரீன் இனிஷியேட்டிவ்ஸ், ஸ்மார்ட் இனிஷியேட்டிவ்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹைஜீன், ஹெல்த், சானிடேஷன் இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து இட் வில் பி கிவிங் ரேட்டிங்ஸ். அந்த ரேட்டிங்ஸை சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்கன்னா பில்ட் என்வாயர்மெண்ட் வந்து சஸ்டைனபிளாக இருக்குது, என்வாயர்மெண்ட்க்கு சஸ்டைனபிளாக இருக்குது, க்ரீன் பில்ட் என்வாயர்மெண்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, க்ரீன் பில்ட் ஏரியா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா they'll be giving that certificate. ஓகேங்களா? வேர்ல்ட் கிரீன் பில்டிங் கவுன்சிலில் இருக்கிற 5 countries, போர்டில் இருக்கிற 5 countries-ல இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சில் இஸ் one among them. Okay? So, aspirants, that's all for today. That's all for this week. So, please keep revising. ஓகேங்களா? Please make best use of this initiative. Okay? நல்லா நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க, ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. Do well. Thank you. Have a nice day. All the very best.